பாமக எம்எல்ஏ அருள் மீதான தாக்குதல் சம்பவத்திற்கு முன்பாக மோதல் சம்பவத்திற்கு காரணமான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வாழப்பாடி அருகே துக்கம் விசாரிக்க சென்ற இடத்தில் காரை நிறுத்தக்கூடாது என்று கூறிய நபரை போலீசார் முன்னிலையில் அருள் ஆதரவாளர்கள் தாக்கியது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. சேலம் வாழப்பாடி அருகே பாமக எம்எல்ஏ அருள் ஆதரவாளர்கள் கார் தாக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அணியைச் சேர்ந்த அருள் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் வடுகத்தம்பட்டிக்கு துக்க நிகழ்ச்சிக்காக சென்றனர். அப்போது கார் நிறுத்தப்பட்டிருந்த இடத்தின் அருகே இருந்த எதிர்த்தரப்பு ஆதரவாளரான ராஜேஷ் என்பவர் காரை இங்கு நிறுத்த வேண்டாம் என கூறியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்து கைகலப்பாகி அருள் ஆதரவாளர்கள் ராஜேஷை தாக்கியதாக கூறப்படுகிறது. போலீசார் இருதரப்பையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்த நிலையில் சிறிது நேரத்திலேயே எதிர்த்தரப்பு ஆதரவாளர்கள் ராமதாஸ் ஆதரவாளர்களுடன் வாக்குவாதம் செய்தனர். இருதரப்பினர் மோதலால் அங்கிருந்த 5க்கும் மேற்பட்ட கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. இதனால் பரபரப்பு நிலவியது. முன்னாடி போட அந்த சைடு நில்றா அந்த சைடு நில்றா. பாமக எம்எல்ஏ அருள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கருத்தால் எதிர்கொள்ளாமல் ஜனநாயகத்திற்கு எதிராக நடந்த இந்த தாக்குதல் நிகழ்வு கடுமையான கண்டனத்திற்குரியது என்றும், கடந்த சில நாட்களாக சேலம், அரியலூர், தருமபுரி, தஞ்சை போன்ற மாவட்டங்களில் அன்புமணி வன்முறையை தூண்டி விடுகிறார் என்றும், தன் மீதும் தன்னுடன் உள்ள முக்கிய பொறுப்பாளர்கள் மீதும் வன்முறையை தூண்டிவிட்டு மோதல் போக்கை உருவாக்கி வருகிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அமைதி பூங்காவாக உள்ள தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பாமகவினர் மீதான தாக்குதலுக்கும் கலவரத்திற்கும் காரணம் அன்புமணியின் நடைப்பயணம்தான் என்றும், அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு இனியும் அனுமதி வழங்கினால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படும் என்றும், டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்று போலியான வார்த்தைகளால் முழங்கி வரும் அன்புமணி தற்போது அநாகரிகமான அரசியலை கையில் எடுத்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். எம்எல்ஏ அருள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், எம்எல்ஏ அருளுக்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்புமணி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்யப்பட்டது. வாழப்பாடியில் கட்சி நிர்வாகியின் இல்ல துக்க நிகழ்வுக்கு சென்றுவிட்டு வந்த அருள் கார் மீது அன்புமணி ஆதரவாளர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் உருட்டுக்கட்டைகளை கொண்டு தாக்கிக் கொண்டனர். இந்நிலையில் அருள் தரப்பில் தன் மீது தாக்குதல் நடத்தி தன்னுடைய காரை சேதப்படுத்திய அன்புமணி ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அன்புமணி மீது வழக்கு பதிவு செய்ய கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இதனை மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என்று நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். பாமக எம்எல்ஏ அருள்தான் தாக்குதல் சம்பவத்திற்கு காரணம் என்றும், அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவரது அறிக்கையில், பாமகவைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் அருளும் அவரது கூட்டாளிகளும் தங்களது கார்களை நிறுத்தியுள்ளனர் என்றும், இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ராஜேஷ்குமாரை மாற்றுத்திறனாளி என்றும் பாராமல் அருளின் கும்பல் தாக்கினர். மற்றொரு இடத்தில் பாமகவைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவரை அருளின் கும்பல் காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்தது என்றும், பாமகவைச் சேர்ந்த பலரை அருளின் கும்பல் கொடிய ஆயுதங்களால் தாக்கியது என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் எம்எல்ஏ அருளையும் அவரது கூட்டாளிகளையும் காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.